ஒரு சகோதரி புதுசாக கல்யாணம் பண்ணி வராங்க. கல்யாணம் பண்ணி வரும்போது அந்த மாமியார் மருமகள்கிட்ட சொல்லுது, இந்த வீட்டில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நான். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாரு? நான். அப்புறம் உணவுத்துறை, சாப்பாட்டுக்கான காசை கொண்டு வரணும் இல்லையா, உணவுத்துறை அமைச்சர் என் புருஷன், அதாவது இந்த அம்மைக்கு புருஷன். ஃபைனான்ஸ் மேனேஜர் யாரு? நான். உணவுத்துறை யாரு? என் வீட்டுக்காரர். அப்புறம் இந்த உளவுத்துறை அது என் மகா. ஆமா, கரெக்ட் தான் இவர் ஆனார். உளவுத்துறை என் மகா. அப்புறம் உள்ளது சுகாதாரத்துறை. சுகாதாரத்துறைன்னு உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? இந்த பாத்திரம் தேய்க்கிறது, பெருக்கிறது, கூட்டுறது, அந்த துறை ஃப்ரீயா இருக்கும் எனக்கு தாரேன்னு. உடனே மருமகள் சொன்னா, இல்லை மாமி, நான் ஏற்கனவே முதலமைச்சர் போஸ்ட் பிளான் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்போ என் தமிழ் உங்களுக்கு புரியுது. அது டெஸ்ட் பண்ணக்கு தான் சொன்னேன், எல்லாருக்கும் தமிழ் புரியுது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அப்போ ஒரே துறையை இவர் கொடுத்து இவரை கேவலப்படுத்தண்டான்னு சொல்லி மொத்த துறையும் இவர் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிச்சினும் அவரை ராஜாவாக்க பார்த்தினும் அவர்கள் நினைத்தது நடக்கல்ல. யோசேப்பு நினைச்சது நடக்கல்ல, மோசே நினைச்சது நடக்கல்ல, ஜனங்கள் இயேசுவை சுற்றி இருந்த ஜனங்கள் நினைச்சது நடக்கல்ல. 4 சீசர்கள் நினைச்சது நடக்கல்ல. சீசர்கள் என்ன நினைச்சாங்க? லூக்கா 24:21 அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நினைத்திருந்தோம். இப்போ அவர் செத்துட்டார். இப்போ அவர் என்ன ஆயிட்டாரு? செத்துட்டாரு. நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? நான் நினச்சது நடக்கலைன்னா எனக்கு ஊழியம் இல்லைன்னு தோணுது, நான் நினச்சது நடக்கலைன்னா எனக்கு அழைப்பு இல்லைன்னு தோணுது, நான் நினச்சது நடக்கலைன்னா நான் தோற்று போயிட்டேன்னு தோணுது, நான் நினச்சது நடக்கலைன்னா தேசத்தில் அவமானப்படுவேன்னு தோணுது. அப்படி கிடையாது. நீ நினைத்தது நடக்காத பொழுது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும்